இப்போ நம்ம நெருப்பு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் தீ பிடிக்குது இல்லையா, ஆனால் கேஸை பற்ற வச்சோம் அப்படின்னா ப்ளூ கலரில் எரியுது. ஏன் எரியுது அப்படி? நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா கேஸ் சிலிண்டர், அது எல்லாமே எல்பிஜி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் வந்துட்டு ப்ரோபேன் பியூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹைட்ரோ கார்பன் 2 இருக்கும், அதிக அளவில் சேர்த்துருப்பாங்க. அதில் தீ இப்போ நார்மலாக ப்ளூ கலரில் எரியுது அப்படின்னா அதோட கம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கம்ப்ரெஷன் அப்படின்றது ப்ராப்பராக எரியுறது, அது பேர் தான். அதே போல் மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னா அதோட கம்ப்ரெஷன் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது மலை எரியும் இல்லையா, சரியாக எரியலைன்னு அர்த்தம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த அடுப்பு பற்ற வச்சு விறகு வச்சு தீ வச்சோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் எரியும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த கம்ப்ரெஷர் வந்து கரெக்டாக ஆகலை, கரெக்டான முறையில் எல்லாமே வேகலை, கொஞ்சம் மட்டும் தீ பிடிக்குது, முழுசாக வேகாதனால அந்த கம்ப்ரெஷன் ஆகலை, மஞ்சள் கலரில் எரியுது. நம்ம அந்த கேஸ் ஸ்டவ்லேயே தொடர்ந்து மஞ்சள் கலரில் எரியுவாங்க இல்லையா, நம்ம அதே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதோட எரியிற வேகம் ஸ்லோவாக இருக்கும், அது டைமிங் அதிகமாகும், கேஸ் அதிகமாக போகும். அதையும் தாண்டி நமக்கு சுவாச பிரச்சனை கூட அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கேஸ் வந்துட்டு கேஸ் அடுப்பு வந்துட்டு மஞ்சள் கலரில் எரியுது அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த பர்னரை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணால் போதும். க்ளீன் பண்ணுறது தண்ணி ஊற்றி கழுவலாம். அதே போல் அந்த கேஸ் அடுப்பை பின்னாடி பரட்டி போட்டு பின்னாடி இந்த உள்ள இதாக இருக்கு இல்லையா, அந்த ஓசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம துணி வச்சு துடைக்கிறதோ அது மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும், சரியாயிடும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நாளைக்கு நம்ம அது க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது அது மாதிரி வருது. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்ற பிரச்சனைனால அந்த உலகமே கேஸ் தட்டுப்பாடு நடந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள், குறிப்பாக சொல்கிறது அப்படின்னா அந்த தாய்லாந்தாக இருக்கட்டும், இந்தோனேஷியா, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், அப்புறம் நம்ம இந்தியாவும் கூட தான், இதெல்லாம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு இந்த தாய்லாந்து, இந்தோனேஷியாலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஸ்கூல் காலேஜில் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை செய்கிறவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. இது பாகிஸ்தான்லாம் டோட்டல் பஸ்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் 1 மாதம் சம்பளத்தையே பாதியாக கட் பண்ணியிருக்காங்க டெம்பரவரியாக. ஸோ அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அளவுக்கு நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு வரல. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் எச்சரிக்கையோட கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பலாயிரக்கணக்கான பேரை கொண்டு அந்த கொரோனாவிலேருந்து நம்ம எல்லாம் தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ கேஸ் தட்டுப்பாடெலாம் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, காலப்போக்கில் சீக்கிரம் சரியாயிடும்.